இந்தியா 2070க்குள்ள கார்பன் எமிஷனே இல்லாம ஜீரோ எமிஷனா மாத்திரக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை நோக்கி இந்தியா முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அது உண்மையாவே சாத்தியமாகுமா? இந்தியா எப்படி கச்சா எண்ணெயின் தேவையை குறைக்க போறாங்க? அதற்காக எந்த மாதிரி வழிகள்லாம் எடுத்திருக்காங்க? அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வேல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரொம்ப அடி வாங்குற ஒரு விஷயம்னா நம்மளுடைய பொருளாதாரத்துல கச்சா எண்ணெய் அளவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதனுடைய தேவையை குறைச்சா மட்டும்தான் நம்ம நாட்டுல பிரச்சனையே தீரும். அது மட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த கச்சா எண்ணெய்னால நம்ம வாங்கி பெட்ரோல் டீசல் உபயோகிக்கிற காரணத்தினால கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி நம்ம காற்று மாசுபாடு குறைக்கிறதுக்காக பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த கச்சா எண்ணெய் இந்தியாவை மாத்தி விட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் 130 இருந்து 140 மில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம செலவு பண்றோம் கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து வாங்குறது மட்டும். ஆக்சுவலா சரி, இந்தியாவில உற்பத்தி செய்யலாமா அப்படின்னு பார்த்தா இந்தியா கிட்டத்தட்ட 87% வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். பேலன்ஸ் ஒரு 13% மட்டும் தான் இந்தியாவில தயாரிக்கிறோம். இந்தியாவில தயாரிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருக்க காரணத்தினால நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி இஷ்யூ காரணமா நம்ம நிறைய பகுதியில கச்சா எண்ணெய் இருக்குது, ஆனா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்க காரணத்தினால எந்த ஒரு பகுதியுமே போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. அது கூட ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கலாம். நம்ம நாடு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா நமக்கு அருகில் இருக்க சைனா, யுஎஸ் இவங்க எல்லாருமே கச்சா எண்ணெயை நம்மளை விட அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அது உலகத்துல யுஎஸ் அளவுக்கு அதிகமா கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க உலகத்தினுடைய தேவையில 20% வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா மூன்றாவது முக்கியமான நாடா கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, சைனா 15% இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த சைனா, யுஎஸ் இவங்க அளவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்கினாலும் சொந்தமா அவங்க ஊர்லயும் தயாரிக்க முடியுது. கரெக்டா சொல்லணும்னா சைனால பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 213 மில்லியன் டன் அளவுக்கு அவங்க உள்ள இருந்து உற்பத்தி செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, யுஎஸ் ஒரு நாளைக்கே 13 பில்லியன் பேரல் அளவுக்கு அவங்க உள்நாட்டிலே உற்பத்தி செய்யறாங்க. ஆனா நம்ம நாடு ஒரு வருஷத்துக்கே 26 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும்தான் நம்மனால உற்பத்தி செய்ய முடியுது. இது வருஷம் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. அதாவது கச்சா எண்ணெய் இன்னொரு 40 to 50 வருஷம் மட்டும்தான் நம்ம பூமியில் இருக்கும். அதனுடைய தேவை அப்படிங்கிறது அதன் பிறகு குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, பூமியில வற்ற ஆரம்பிச்சிடும். அது கூட ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கலாம். ஆக்சுவலா இந்தியா இதை சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா அடுத்த ஒரு மாற்று எரிபொருளை நோக்கி நம்ம முன்னாடி போகணும். ஆக்சுவலா அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இது பூமியில ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி எளிதா அதை யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சைனா சோலார் பவரை விண்மில் அளவுக்கு அதிகமா உற்பத்தி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% ரினியூவல் எனர்ஜியா அவங்க தான் உற்பத்தி செய்யறாங்க உலகத்துல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய டாமினேஷன் இருக்கு. அது மட்டும் கிடையாது, சோலார் பேனல்ல மிகப்பெரிய எல்லா எக்யூப்மெண்ட்டையும் இவங்க தான் 80% 90% உற்பத்தி செய்யறாங்க. இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. சைனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா அவங்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய லாங் டர்ம் கோலான பெய்ஜிங் இந்த மாதிரி பகுதியெல்லாம் 2020 அந்த மாதிரி சமயத்துல மிகப்பெரிய ஏர் பொல்யூஷன் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பெய்ஜிங் அப்படிங்கிற பகுதி சுத்தமா பொல்யூஷன் இல்லாத பகுதியா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இப்ப இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, சோலார் பேனல்ல இந்தியால ஒவ்வொரு வீட்லயும் அமைக்கிறது மட்டும் கிடையாது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து அதானி இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சோலார் பேக்க இப்பவுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி பகுதிகள் உங்களுக்கு எதுக்கு ஞாபகம் வரும்? அங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த பகுதியை நம்ம சோலார் பார்க்கா மாத்த போறாங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி இங்க நிறைய அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா நமக்கு இந்த தார் பாலைவனம் எல்லாம் ரொம்ப மோசமா வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும். அதாவது வருஷத்துல 365 நாள்ல 300 நாள் இங்க கம்பல்சரி வெயில் அடிக்கும். அதுவும் வெயில் நம்ம மிகப்பெரிய சோலார் பார்க் கிட்டத்தட்ட 30 to 40 ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு மிகப்பெரிய சோலார் பார்க்க சின்னதா கட்டமைச்சோம்னா நம்ம எளிதா அந்த ஊருக்கே கரண்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்டா மாத்த முடியும். அதற்காக தான் இந்தியா கோடிக்கணக்கில் நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா ராஜஸ்தான்ல படலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சோலார் பார்க் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க 27 ஸ்கொயர் மைல் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா அமைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க கரண்ட் மட்டும் 2245 மெகாவாட் அளவுக்கு இங்க பவர் ஜெனரேட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்என்டி நிறுவனமும் பிகே தோஷி இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்துதான் இதை தயாரிச்சிருக்காங்க. இதுல கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா 10,000 கோடி உள்ள இன்வெஸ்ட் பண்ணி இங்க மிகப்பெரிய அளவுல கரண்ட் தயாரிச்சிருக்காங்க. இதை
கவர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய சப்சிடி கிடைப்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகால பர்வகாடா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. இங்கேயே வந்து சோலார் பார்க் அமைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ராஜஸ்தான் தான் வந்து பாலைவனம் மாதிரி இருக்குது, அங்க அமைக்கிறது ஓகே. கர்நாடகால ஏன் அமைக்கிற அப்படின்னு பார்த்தா, கர்நாடகால இருக்க நமக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா, இங்க மக்கள் அதிகமா கிடையாது. அதாவது நிறைய பகுதியில மக்கள் எங்க வந்து குறைவா வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை நோட் பண்ணி அங்க வந்து சோலார் பேனல் அமைக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க வந்து சுமார் 20 ஸ்கொயர் மைல் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா சோலார் பார்க் அமைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து கவர்மெண்டே உள்ளறங்கி சோலார் பேனலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டும் இந்தியன் சோலார் பவர் டீமும் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இங்க வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட $2.1 பில்லியன் அளவுக்கு உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2050 மெகாவாட் அளவுக்கு பவர் வந்து இங்க ஜெனரேட் பண்றாங்க. அது வந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே இதுதான் வந்து யூஸ் பண்ணப்படுறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் தான் முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தா, ஆந்திர பிரதேஷ்ல கர்னூல் அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஆக்சுவலா இங்க 2019லயே மிகப்பெரிய சோலார் பவர் பார்க் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் அளவுக்கு கரண்ட் வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா 9 ஸ்கொயர் மைல் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இங்க சோலார் பார்க் அமைச்சு வச்சிருக்காங்க. இதன் மூலமா கரண்ட் வந்து ஜெனரேட் பண்ணி இங்க இருக்கிற கர்னூல் பகுதி ஃபுல்லாவே இதை வச்சுதான் கரண்ட் கொடுத்து இருக்காங்க. ஆக்சுவலா இத்தனை பகுதிகள் இருக்கு, இன்னும் நிறைய பகுதிகளை வந்து இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் கமத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. அங்க வந்து சோலார் பேனல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க அதானி நிறுவனம் உள்ளரங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட $600 மில்லியன் மேல இங்க காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 ஏக்கரா ஃபுல்லா வந்து சோலார் பார்க்க வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. சோலார் பேனல்ல இவ்வளவு பெரிய பகுதியில் அமைச்சிருப்பது இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து இன்னும் தயாராக இருக்கு 8 மாசத்துக்கு மேல ஆகும். இது தயாராயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான பகுதியில சோலார் பேனல கொடுக்க முடியும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 1 மணி நேரம் வந்து இங்க சார்ஜ் ஏச்சுனாவே நம்ம வீட்டுல 1 வருஷத்துக்கு வந்து கரண்ட் இதன் மூலமாவே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு கரண்ட் வந்து இந்த சோலார் பேனல் மூலமா தயாரிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இந்தியாவுல ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்னா விவசாயம் தான். இந்த விவசாயத்தை மேம்படுத்தணும், அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக PM குசும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எதற்காகனா, விவசாயிகள் வந்து சோலார் பேனல்ல கம்மி விலையில வாங்கி அவங்க வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா, அவங்க ஃபிட் பண்ணி கரண்ட் எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ அதை வந்து கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணா நிறைய காசு வந்து எடுக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா ஒரு சில விவசாயிகள்லாம் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்டா வந்து இந்த சோலார் பேனல் மாறிட்டு வருது. இதற்காக கிட்டத்தட்ட காசு வந்து அதிகமா செலவு பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி சோலார் பம்ப் வந்து நம்ம வாங்கினா நமக்கு வந்து ரொம்ப காசு கம்மியான அளவுலயே கொடுக்குறாங்க. இதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இத்தனை பகுதியில நம்ம சோலார் பேனல்லையோ விண்டு மில்லையோ நம்ம வந்து தொடர்ந்து கட்டமைச்சுட்டே இருந்தோம்னா வருங்காலத்துல அந்த குருடாயல் அப்படிங்கிற ஒன்றை வந்து இல்லாம இந்தியாவை ரொம்ப சுத்தமான கண்ட்ரியா மாற்ற முடியும். இது கிட்டத்தட்ட 2070 தான் பாசிபிள் ஆக போகுது. அதுதான் இந்தியாவினுடைய லாங் டைம் கோலா இருக்குது. ஆக்சுவலா இந்தியா வந்து சோலார் பேனலுக்கும் விண்மில்லும் ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து தயாரிக்காம ஜஸ்ட் வந்து 100 ஜிகாவாட் அளவுக்கு தான் நம்ம தயாரிச்சிட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய லாங் டைம் கோல் என்னன்னா கிட்டத்தட்ட 400 to 500 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம பவர் ஜெனரேட் பண்ணோம். அதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாமே கவர்மெண்ட் சைடு ஆகட்டும் மக்களாகிய நமக்கும் இண்டஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் கிடையாது, கரண்ட் வந்து வருங்காலத்துல இந்த கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம உபயோகிக்கிற காரணத்தினால நிறைய பொல்யூஷன் வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. ஆக்சுவலா இப்ப ரீசென்ட் டைம்ல இந்தியால வந்து ஹைட்ரஜன் ட்ரெயினே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 80 to 90 கிலோமீட்டர் போற அளவுக்கு ரொம்ப விஸ்திரமா அமைச்சிருக்காங்க. இதன் மூலமா இப்ப வந்து ரொம்ப உபயோகமா இருப்பதாக நமக்கு தெளிவா தெரியுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறத நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.